நம்ம இறந்த பிறகு நம்மளோட ஆவி, அந்த ஆன்மாக்கு என்னதான் ஆகும் சார்? ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அதுவும் தெரியாது. நல்லா இருந்தோம் சார். எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய துன்பங்களா வருது எனக்கு. எங்க அப்பா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரா பாருங்க. இந்த ஒரு நாள் நட்சத்திரத்துல இருந்தா அவங்களுடைய ஆன்மா சாந்தியே அடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? ஆமா. இறந்தவங்களுடைய உடலை நம்மளுடைய வண்டியில கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வந்தா தீமை வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒரு தீமையும் கிடையாதுங்க. இது ஒரு பயம்தான். அவர் செத்து போனவரை ஒருத்தருடைய அப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுக்கிறாரு. அவர் அதில் செத்து போயிட்டாருன்னா வித்துருவீங்களா? நான் விற்க மாட்டாங்க. வீடு ஒரு 2 கோடி ரூபாய் இல்லை 5 கோடி ரூபாய் வீடு வச்சுக்கிறாரு. அதுக்குள்ள செத்து போயிட்டாருன்னா வீடை ஞாயிற்றுக்கிழமை குக்கர்ல என்ன வைக்கிறோம் எல்லா வீட்லையும் இல்லைங்களா? கோழி செத்து போன கோழிக்கு தானே குழம்பு வைக்கிறோம். அப்ப குக்கரை அடுத்த நாள் உடைச்சிடுறோமா இல்லைங்களா? பைக்கில் தான் வாங்கிட்டு வரோம், கார்ல தான் வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கிறோம். மீன் செத்து போன மீன் தானே.